ஓம் சாய்ராம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாய்பாபாவின் குறிக்கோள் என்ன, அவர் எந்த வருடத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். போன எபிசோடில் சாய்பாபா எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார் அப்படின்னு யாருக்குமே சரியாக தெரியாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அவர் ஷிரடியில் வாழ்ந்த காலங்களை வச்சு ஒரு அனுமானமாக 1838 வருடம்தான் அவர் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஏறக்குறைய அந்த வருடம்தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானமாக சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சாய்பாபா முதல்ல ஷிரடியில் 16 வயது பாலகனாக தான் தோன்றினார். வேப்ப மரத்தடியிலிருந்து தவம் செஞ்சுட்டு இருந்தது தான் முதல்ல மக்கள் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 3 வருடங்கள் அவர் ஷிரடியில் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பாபா காணாமல் போயிட்டார். எங்கே போனார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் 20 வயது பாலகனா சாந்த் பாட்டில் அவங்களோட கல்யாண கோஷ்டியோடு சேர்ந்து அவுரங்காபாத்லேருந்து ஷிரடிக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் 60 ஆண்டுகள் அவர் ஷிரடியில் தான் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் மகா சமாதி அடைந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918 வருடத்தில் அவர் மகா சமாதி அடைந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சாய்பாபாவின் அவர் பிறந்த வருடம் ஏறக்குறைய 1838 இருக்கலாம் அப்படின்னு அனுமானத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சாய்பாபாவின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். சாய்பாபாவின் முதன்மையான குறிக்கோள் என்னென்னா, அவர் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினர்களுடைய ஒற்றுமைக்காக தான் அவர் இந்த பூமியில் மகானா பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் அவருடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்திருக்கு. முனிவர் ராமதாஸ் அப்படிங்கிறவர் 17ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கி வழங்கினாராம். அவர் பசுக்களையும் அந்தணர்களையும் முகலாயர்களிடமிருந்து காப்பதற்காக அவர் வந்திருக்கிறாரு. அவர் இருந்த காலகட்டத்தில் அவரோட குறிக்கோளை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதுக்கு அப்புறம் 2 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் 2 பிரிவினர்களுக்கிடையே, அதாவது இந்து மற்றும் முஸ்லீம்களுக்கிடையே வேற்றுமை மறுபடியும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அந்த பாதாள பள்ளத்தை இணைக்கும் பாலமாக தான் சாய்பாபா விளங்கினார். அதுக்காக தான் அவர் விஜயம் செஞ்சாராம். சாய்பாபா ஒரு உபதேசம் கொடுத்துருந்தார். இது அவர் எப்போவுமே சொல்கிறது, அவருடைய பக்தர்களுக்கும் சரி எல்லாருக்குமே அவர் கொடுக்குற உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களின் தெய்வமான ராமரும் முஸ்லிம்களின் தெய்வமான ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமை இல்லை. பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர்? கள்ளங்கபடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுவீர்கள். போராடி வாதாடுதல் நன்றென்று, எனவே விவாதிக்க வேண்டாம், மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள். ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக அப்படின்னு பாபா உபதேசம் கொடுத்துருக்கிறாரு. இந்த உபதேசம் மிக மிக விலை மதிப்பில்லாத உபதேசம். இது எல்லாருக்கும் உகந்த உபதேசம். லௌகிக மற்றும் ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும். இப்போ நம்ம சாய்பாபாவின் பிறந்த வருடம் பற்றிய அனுமானம், அவரது குறிக்கோள் என்ன, சாய்பாபாவின் அழகான உபதேசத்தை பார்த்தோம். நன்றி நண்பர்களே. ஓம் சாய்ராம்.